அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை வாசிப்பும் நேசிப்பும் தகுந்த விழிப்புணர்வோடு இந்த வாழ்க்கையை நாம் சந்திக்கும் போது இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளனாக வந்து விட மாட்டோமா? இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா? இந்த நாளில் ஒரு சிறந்த தருணத்தை உருவாக்கி நம் வாழ்க்கைக்கான நாளாக இந்த நாளை மாற்றிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார்? விழிப்புணர்வோடு இருக்கிறது. நம்மெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கோம், விழித்து கொண்டிருக்கிறோமானா அங்கே ஒரு கேள்வி வருதுல்ல. முழித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் விழித்து கொண்டிருக்கிறோமானா ஒரு கேள்வி. கண்ணை திறந்து வச்சிருக்கோம், எண்ணங்களை திறந்து வைத்திருக்கிறோமானா ஒரு கேள்வி. நம்ம கிளாஸ் ரூம்ல கடைசியில உட்காந்து கண்ணு மட்டும் திறந்துருக்கோம், ஆனால் நல்லா தூங்குவோம். கண்ணு திறந்துருக்கோம் ஆனா உள்ளர தூங்கிக்கிட்டே இருப்போம். பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட்னு வாங்க கிளாஸ்லலாம். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையிலுமே அப்படிதான் சார் நடந்துட்டு இருக்கு. பிசிக்கலா நம்ம இருக்கோம் ஆனா மென்டலி நம்ம அந்த வாழ்க்கையில இருக்கோமான்னா அங்க ஒரு பெரிய கேள்வி வருது இல்ல. ஒரு கான்சியஸ்னஸோட இந்த வாழ்க்கையை அணுகுகிறோமா? தேவர் மகன் படத்துல கமலஹாசன் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், உனக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்கிற மிருகம் தான் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்குன்னு ஒரு டைலாக் வரும். எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு சார். மிருகம் தூங்கலாம் சார், மனுஷன் தூங்கலாமா? மனிதன் தூங்கிவிட்டால் மனிதன் மிருகமாக மாறி விடுகிறான்றதான் அந்த டைலாக்கினுடைய அர்த்தமே. மனிதன் மனித நிலையிலிருந்து தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மனிதன் மனித நிலையிலிருந்து விலகி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், மனிதன் தான் என்ன செய்கிறோன்றதை தெரியாம செய்து கொண்டிருந்தால்தான் மனிதன் மிருக நிலைக்கு செல்கிறான் என்று பொருள். கரெக்டா? நம்ம இன்னைக்கு பாதி பேர் எப்படிதான் இருக்கான்னா மனுஷத்தன்மையை விட்டு மிருகத்தன்மையோட தான் இருக்காங்க பல பேர். சார், ஒருத்தன் நல்ல மது போதையில, மனநிலை பாதிக்கப்பட்டு மது போதையில அப்படியே என்ன பண்றோன்னே தெரியாம அப்படி நடந்து வந்துட்டே இருந்தான். ஒரு கிணறு இருந்துச்சு, ஒரு கிணறு, பெரிய கிணறு. இந்த கிணத்தை எட்டி பார்த்தான். கிணத்துக்குள்ளர நிலா தெரிஞ்சிச்சு. கிணத்துக்குள்ள நம்மால் என்ன தெரியுமா பண்ணா, ஐயோ நிலா தண்ணிக்குள்ள உளுந்துருச்சு, இந்த நிலாவை யார் காப்பாத்துறது? இது இவர் மது போதையில இருக்காரு. நிலா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான். நிலா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, இதை யாரு காப்பாத்துறது? நிலாவை என்னைய விட்டா யாரு காப்பாத்துறதுக்கு இருக்காங்க? இந்த நிலாவை நான் தானே காப்பாத்தணும்னு ஒரு வாளி எடுத்துட்டு வந்து நிலா தண்ணியில தத்தளிக்குது அப்படின்னு கத்திருக்கான். யாருமே வரல. உடனே அதை காப்பாத்துறேன்னு வாளில இருந்து தண்ணியை எடுத்து 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 கீழே கொட்டிட்டு இருந்தான். இப்ப அந்த நிலத்துக்காரர் வந்தாரு. என்னப்பா பண்றேன்னு. சார், நிலா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு சார், பாருங்க உயிருக்கு போராடுது, நான் தான் காப்பாத்துறேன்னு இருக்கான். எது? நிலாவை இவன் காப்பாத்துறானா? நான் தான் காப்பாத்துறேன்னு இருக்கான். இப்ப இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் பார்த்தாரு, நம்ம இறச்சி ஊத்துறதுக்கு பதிலா இவனே தண்ணியை இறச்சி ஊத்துறா, நல்லா ஊத்தட்டும், காப்பாத்துப்பா, நல்லா காப்பாத்துன்ட்டு அவர் போயிட்டாரு. இப்ப என்ன பண்றான், இவனு ஒரு 100 வாளி தண்ணியை ஊத்துனதுல இந்த போதையை இறங்கி இந்த மது போதையில தலையெல்லாம் சுத்தி டமால்னு கீழே விழுந்தான். கீழே விழுந்து வானத்தை பார்த்தான்ல, நிலா மேல இருந்துச்சு. இப்பயாவது அவன் தெரிஞ்சிருக்கணும்ல. இப்ப அவன் சொன்னா, நல்ல வேலை, நான் எவ்வளவோ போராடி நிலாவை காப்பாத்திட்டேன், இப்ப நிலா மேல போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இல்ல? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இதை கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்குல்ல சார். பாதி பேர் விழிப்புணர்வு இல்லைன்னா என்னப்பா ஆகும்னா, தன்னால தான் இந்த வாழ்க்கையே நடக்குதுன்ற ஒரு பெரிய ஈகோல இருக்காங்கல்ல, ஒரு ஆணவம் இருக்காங்கல்ல. இந்த ஆணவம் மிக்க மனிதர்களுக்கும் இந்த மது போதையில நிலாவை காப்பாத்துறேன்னு ஒருத்தன் பேசினா பாருங்க, அவனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது சார். நிறைய பேர் பாருங்க, கம்பெனியில நான் இல்லாட்டினா இந்த கம்பெனி நடக்கவே நடக்காதுன்னுவான், நான் இல்லாட்டினா இந்த டீம் நடக்கவே முடியாதுன்னுவான். பாதி பேர் வீட்டில் நான் இல்லாட்டினா நீங்கள் வீட்டு நடத்திடுவீங்களா அப்படின்னா, அவன் இல்லைனாலும் வீடு நல்லா சுபிச்சமா நல்லபடியாக இருக்கும், அவன் இல்லைன்னா தான் வீடு சந்தோஷமாகவே இருக்கும். இல்லை, பாதி பேர் பார்த்தீங்கன்னா நான் இல்லைன்னா இந்த இடமே கிடையாது, நான் இல்லைன்னா இந்த ஊரே கிடையாது, இந்த ஊரில் நான் இல்லாமல் இந்த ஊரில் நடத்திடுவீங்களா, ஊர் திருவிழாவை நடத்திடுவீங்களா, இந்த விழாவை நடத்திடுவீங்களா, என்னெல்லாம் பேசுவான் சார், என்னெல்லாம் பேசுவான். என்ன பார்த்தோம்னா, விழிப்புணர்வு அற்ற மனிதர்களுக்கு ஆணவம் தலை தூக்கும்னு ஓஷோ சொல்றாரு. தான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கக்கூடிய மனநிலை விழிப்புணர்வற்ற மனிதர்களுக்கு வரும். நாம இல்லைனாலும் இந்த பூமி சுத்ததான் போகுது. நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் இருந்தது, சந்திரன் இருந்தது, பூமி இருந்துச்சு. நம்ம போனதுக்கு அப்புறமும் சூரியன் இருக்க போகுது, சந்திரன் இருக்க போகுது, பூமி இருக்க போகுது. நம்மளால தான் இந்த உலகமே சுத்துதுன்னு நினைக்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, இது விழிப்புணர்வற்ற மனநிலையில வருன்றாங்க சார். ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜர் என்ன பண்ணுவாரு, தான் ரொம்ப ஜெயிச்சவன் அவருக்கு அவர் நினைப்பு, நான் எப்படிலாம் ஜெயிச்சிருக்கோன்னு அவருக்கான நினைப்பு. டெய்லி எல்லா எம்ப்ளாயிஸையும் கூப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பார். 1/2 மணி நேரம், ஆனா ஷார்ப்பா 1/2 மணி நேரம் ஆனா நிப்பாட்டிடுவாரு. எப்படிரா அப்படின்னா, ஒரு மிட்டாய் இருக்கும், அந்த மிட்டாய் எடுத்து வாயில போட்டுப்பாரு. வாயில போட்டுக்கிட்டா கரெக்டா 1/2 மணி நேரத்துல அந்த மிட்டாய் கரைஞ்சிரும். 1/2 மணி நேரத்துல மிட்டாய் கரைஞ்சிரும். அவர் பாட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. மிட்டாய் கரைஞ்ச உடனே கிளாஸ் நிப்பாட்டுவாரு. 1/2 மணி நேரம் முடிஞ்சிடும், எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க.
எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு எந்த பாதிப்பு இருக்காது. இப்போ முதலாளி என்ன நினைப்பாருன்னா, என்ன அருமையான மேனேஜர்யா, எம்ப்ளாயிஸை உட்கார வச்சு பாடம் நடத்துறாரு, வேலையும் பாதிக்காம இருந்துச்சு. ஒரு நாள் இதே மாதிரி கிளாஸ் எடுத்திருக்காரு சார். எல்லாரையும் கூப்பிட்டு கிளாஸ் எடுத்திருக்காரு. 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. முதலாளி வந்துட்டாரு. யோ, நீ கிளாஸ் எடுத்தது போதும், தயவு செஞ்சு அவங்கள வேலைக்கு அனுப்புன்னு இருக்காரு. எல்லாரையும் திட்டி, அந்த மேனேஜரை திட்டி எல்லாரையும் வேலைக்கு அனுப்பி விட்டுருக்காரு. கிளாஸ் வேணா இனிமே ஒண்ணு வேணாட்டு அனுப்பி விட்டுருக்காரு. இப்ப அந்த மேனேஜர் யோசிச்சிருக்காரு, நம்ம தினம் 1/2 மணி நேரத்துல முடிச்சிருவோமே, இன்னைக்கு ஏன் அந்த மிட்டாய் வேலை செய்யலன்னு வாய்க்குள்ள இருந்து எடுத்தா, மிட்டாய்க்கு பதிலா சட்டை பட்டன் எடுத்து வாயில போட்டிருக்கேன் சார். மிட்டாய்க்கு பதிலா சட்டை பட்டன். பதட்டத்துல, கான்சியஸ்னஸ் இல்லாம, விழிப்புணர்வு இல்லாம. இப்ப ஒரு விழிப்புணர்வு கூடிய மனிதன் என்ன தெரியுமா பண்ணுவான், தான் என்ன பேசணும்ன்றதை தெரிஞ்சு வச்சுப்பாங்க, இவங்களுக்கு என்ன பயனுள்ள விஷயம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அதை தவிர மிட்டாயை நம்ப மாட்டாங்க இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்த நம்ப மாட்டாங்க, ஏதோ ஒரு இதை நம்ப மாட்டாங்க. அப்ப விழிப்புணர்வு இல்லைன்னு என்ன பார்க்கணும்னா பதட்டம் ஏற்படும், தன்னம்பிக்கையினுடைய இழப்பு ஏற்படும். நமக்கு தெரியாம சில விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம். இதை செய்யணுமா, இதை செய்யக்கூடாதான்றது தெரியாம எதையாவது ஒன்றை செய்வோன்றதை செஞ்சுட்டு இருப்போம். இது எல்லாமே விழிப்புணர்வு அற்ற நிலையினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல சார், வில்லியம் வாக்கர்னு ஒரு மிகப்பெரிய ஓவியர். வில்லியம் வாக்கர் நீங்க கூகுள் அடிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஓவியர் சார். அவர் மத போதகராக இருந்தவர், அந்த நாட்டில் அன்பை போதிச்சவர். ஒரு கட்டத்துல ஓவியரா மாறுறாரு. அவருடைய தம்பி, இவர் ஓவியர் ஆகிறதுக்கு அவருடைய தம்பி ஃபண்ட் பண்றாரு, அவருக்கு நிதி உதவிலாம் பண்றாங்க. அவ்வளவு அழகான ஓவியங்கள் வரைகிறாரு. 1 வருடம் ஆகுது, 2 வருடம் ஆகுது, 3 வருடம், 4 வருடம். சார், இந்த வில்லியம் வாக்கர் என்ன தெரியுமா சார், தற்கொலை பண்ணிட்டாரு சார். தற்கொலை பண்ணி இறந்து போனார். 37 வயதுல, 40 வயதுல தற்கொலை பண்ணிட்டாரு. ஏன் பண்ண, இன்னைக்கு அவருடைய ஓவியம் கோடி கணக்கில் போகுது. பிகாசோ மாதிரி, நம்ம ரவிவர்மா மாதிரி, வில்லியம் வாக்கர் அவருடைய ஓவியம் கோடி கணக்கில் செல்லாது, கோடிகளை போகுது. ஆனா அன்னைக்கு ஏன் தெரியுமா அவர் தற்கொலை பண்ணிட்டானா, ஒரு ஓவியம் கூட விற்கலையப்பா, என்னுடைய ஓவியம் ஒண்ணு கூட விற்கலையப்பான்னு அந்த விற்காத மன விரக்தியில தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சார். இன்னைக்கு கோடி கணக்கில் போகுது. அப்ப விழிப்புணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேல நமக்கே நம்பிக்கை போயிடும், நம்ம மேல நமக்கே ஒரு திறன் வராது, அடுத்து என்ன செய்யணும் நமக்கே தோணாது. தோணாத பட்சத்துல என்ன ஆகும்னா, தான் தன்னம்பிக்கை இழந்து வாழ்வை முடித்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு வந்துடும். கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன தெரியுமா, அவங்க எப்படினாலும் நான் ஜெயிப்பேன்பா அப்படின்ற ஒரு மன உறுதி இருக்குல்ல, அவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு போராட்டமான வாழ்க்கை. சின்ன வயதுல அம்மா இழந்துடுறாரு. ஆபிரகாம் லிங்கன் சின்ன வயசுலயே அவங்க அம்மா இல்ல, அம்மா இழந்துடுறாரு. வாழ்க்கை பெரும் போராட்டமா இருக்கு, வறுமை, சாப்பாட்டுக்கு கஷ்டம். அந்த நேரத்துல ஆபிரகாம் லிங்கன் பாக்குறாரு, மனிதர்களை அடிமைகளாக விற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறாரு. ஆபிரகாம் லிங்கன் யோசிக்கிறாரு, நான் மட்டும் பதவிக்கு வந்தா, நான் மட்டும் அதிகாரத்துக்கு வந்தா, இந்த அடிமையாக விற்கப்படக்கூடிய மனிதர்களை என்னால் காப்பாற்ற முடியுமே ஆபிரகாம் லிங்கன் யோசிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை இந்த மனிதர்களுக்காக செலவு பண்ணணும்னு யோசிக்கிறார் சார். 22 வயதுல இந்த செனட் உறுப்பினர், இந்த போட்டி வைப்பாங்களா கவுன்சிலர், இந்த மாதிரியான இடங்கள்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி தோத்து போறாரு. ஏகப்பட்ட முறை அவருக்கு தோல்வி, அரசியல்ல போய் எலெக்ஷன்ல நிக்கிறது தோல்வி. அவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறார், அந்த பொண்ணுக்கு புற்றுநோய் இறந்து போறாங்க, தன்னுடைய காதலி புற்றுநோய் இறந்து போறாங்க. திருமண வாழ்க்கை அத்தனை முறிவு, அத்தனை போராட்டம். திருமண வாழ்க்கையில பர்சனல் லைஃப்னு சொல்லுவாங்கல்ல, பர்சனல் லைஃப் அவருக்கு அவ்வளவு பெரிய போராட்டம். காதல் வாழ்க்கை கைகூடல, இந்த சமூக வாழ்க்கை, பொது வாழ்க்கைக்கு போனா அத்தனை எலெக்ஷன்லயும் தோல்வி. இந்த அத்தனை தோல்விகளையும் தாண்டி அவருக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தது. என்ன தெரியுமா, நான் இந்த சமூகத்துக்கு போராட வந்திருப்பவன், கண்டிப்பான முறையில் நான் போராடுவதற்கான தருணம் எனக்கு ஏற்படும்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். எப்படிப்பா சொல்றீங்க, இந்த ஸ்கூல்ல எல்லாம் கேட்பாங்கல்ல, நீங்க என்ன ஆவீங்கன்னு, அப்படி சர்ச்சில் கேட்குறாங்க. சொர்க்கத்துக்கு போவதற்கான வழிமுறைகளை மத போதகர் சொல்றாரு, பாஸ்டர் அவங்க ஃபாதர் சொல்றாரு, சொர்க்கத்துக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி போகலாம், நல்லது செஞ்சவங்க போவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சவங்க போய் இப்படிலாம் சொல்லிட்டே வந்தவர், இங்க யார் யார் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறீங்கன்னு கேட்கிறாரு. சர்ச்சில் யார் யார் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறீங்க, எல்லாரும் கை தூக்குறாங்க சார், எல்லாரும் கை தூக்குறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் கை தூக்கல, யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். அவர் மட்டும் கை தூக்கல. ஏன்பா, நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இல்லையான்னு கேட்கிறேன். உனக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இல்லையா? என்னுடைய பதில் என்ன தெரியுமா, நான் சொர்க்கத்துக்கு செல்ல விரும்பவில்லை, இந்த மனிதர்களை காப்பாற்ற, அடிமையாக விற்கப்படும் இந்த மனிதர்களை காப்பாற்ற நான் அரசியல் அதிகாரம் பெற்று சட்டசபைக்கு செல்லத்தான் விருப்பப்படுகிறேன், சொர்க்கத்திற்கு செல்ல விருப்பப்படவில்லை. ஆபிரகாம் லிங்கன் அவர் தான் அவ்வளோ பெரிய தலைவராக வர முடிந்தது.
எத்தனை ஆசை வார்த்தைகள் காட்டியும் கூட, எத்தனை மிகப்பெரிய போராட்டங்கள் வந்த போதும் கூட, எத்தனை மிகப்பெரிய தன்னம்பிக்கை இழப்பதற்கான தருணங்கள் வந்த போதும் கூட, ஆணவம் இல்லாமல் அடுத்த மனிதர்களுக்காக யார் ஒருவரால் சிந்திக்க முடிகிறதோ அவர்தான் விழிப்புணர்வு பெற்ற தலைவனாக வர முடியும் என்பதை ஆபிரகாம் லிங்கன் நிரூபித்து காத்திருக்கிறார். இப்படி இந்த விழிப்புணர்வு கான்சியஸ்னஸோட நம்முடைய வாழ்க்கையை ஆணவம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு, அந்த தன்னம்பிக்கையோடு சேர்ந்த விழிப்புணர்வோடு வாழும்போது இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள்.